சவுத் மெக்சிகோல ஒரு பயங்கரமான இடம் இருக்காங்க. அங்க பல வருஷங்களா மரத்துலயும் சரி வீடுகள்லாம் சரி கை இல்லாத கால் இல்லாத தலை இல்லாத பொம்மைகளை தொங்க விட்டுருக்காங்களாங்க. நைட் ஆச்சுன்னா இதோட புலம்பல் சத்தம் இது உயிரோட அந்த இடத்தையே வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல. இது பின்னாடி உள்ள பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மெக்சிகோ பக்கத்துல உள்ள ஒரு ஐஸ்லாண்டுங்க. இந்த இடத்துக்கு பேரு ஐஸ்லாண்ட் ஆஃப் டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 1950s இருந்து டான் ஜூலியன் சாத்தனா அப்படின்னு ஒரு கேர்டேக்கர். இவரு அங்க சோச்சி மில்கோ அப்படின்னு ஒரு கால்வாய் பகுதி இருந்தது. அங்க நீர் நிரம்பி இருக்கிறதுல ஒரு பொண்ணு மூழ்கி இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த இறந்த இடத்திலேயே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொம்மை மிதந்து வர்றதாவும் அந்த பொம்மையை எடுத்து அந்த பொண்ணுக்கு ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அங்க உள்ள மரத்துல தொங்க விட்டுருக்காரு. அப்படியும் அந்த பொண்ணோட ஆத்மா அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு டெய்லி அந்த ரிவர்ல ஒரு பொம்மை வந்துகிட்டே இருக்குதாவும் சொல்றாங்க. இல்ல இவர் போய் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இவர் நிறைய பொம்மைகள் இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணி உள்ள மரத்துகள்லையும் வீடுகள்லையும் குன்றுகள்லையும் பூரா வந்து கெட்டி வச்சுக்கிட்டே வந்தாராம். அந்த பொம்மைகளை பார்த்தாலே பயங்கர பயமா இருக்குமா. ஏன் அப்படின்னா அந்த பொம்மைகளுக்கு எதுவுமே கண்ணை கூட சிமிட்டாதான். இரவாயிருச்சுன்னா அந்த பொம்மைகளுக்குள்ளேயே நிறைய முணுமுணுப்பு சவுண்ட் கேட்குமா. அதுக்கப்புறம் 2001 இந்த கேர்டேக்கர் ஜூலியன் அந்த பொண்ணு எங்க மூழ்கி இறந்ததோ அதே இடத்துல மாரடைப்புனால அந்த ரிவர்லயே மூழ்கி இறந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த தீவு பக்கம் போறதுக்கே எல்லாரும் பயங்கரமா பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்குள்ள நிலைமையில அந்த பகுதியை வந்து சுற்றுலா தலமா பார்க்கப்படுது. நிறைய இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ் அந்த இடத்துல போய் வீடியோ எடுத்து எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க.